ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் நம்ம ஒரு விளாக் போட்டிருப்போம் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி. ஸோ அந்த விளாகுடைய கன்னிஸ் வீடியோ தான் இது. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி போச்சு, அப்புறம் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்னோடய சேனலில் டேப்பில் வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன். எவ்வளோ இவ்வளோ அழகாக வந்துட்டு பாரு. பிரியா வாண்டி தான் ஃபஸ்ட்டு வருது. இங்கே இருக்கு ஐஸ். வெரி குட். அமைதி. இங்க பாருங்க பண்ற அட்டூழியத்தை. பாய் சொல்லு, பாய் சொல்லு. பாய். தலைவா. காலே பிட்டா. நாங்க தின்னு முடிச்சிட்டோம். படுக்க போது எல்லாரும் எந்திரிக்கலாம். நீ உனக்கு கிடையாது, ஒன்னதான் தூக்க முடியாது. நீ திங்கிற இங்க ஒரு எலிஃபண்ட், இங்க ஒரு எலிஃபண்ட். எங்க வீட்டுல 2 எலிஃபண்ட் இருக்கு. காமெடிக்குல லூசு. ஏன்னா காலெல்லாம் ட்ரெஸ் போட்டு வேற வரும் தெரியுமா? இந்த பாகு மேலெல்லாம் அடிக்கலாம் அவசியம் கிடையாது. இந்த கை இந்த இடம் இவ்வளவுதான். இதை போட்டுட்டு இப்படிதான் சிலவங்க அடிச்சிருப்பாங்க. சென்ட் மாதிரி இப்படி. ஏய் அந்த சென்ட் வேண்டாம், நாறுது, எனக்கு கொமட்டுது. அந்த சென்ட் தூரம் போடுங்க. என்ன சும்மா இருந்தா கொமட்டுதுண்ணே. இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து கோவக்காய் ஃப்ரை, அப்புறம் பீட்ரூட் ஃப்ரை, அப்புறம் சாம்பார். எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். கோவக்காய் ஃப்ரை வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு. எங்க அம்மா வைக்கிறதுல சாவி டயர்ல தூக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. தூங்கிட்டு இருந்தோம். நான் வந்து எடிட்ல இருந்தேன். இப்போ தர்பூசணி தூக்கத்தோட சாப்பிட்டு இருக்க. எனக்கு வந்து ரொம்ப நாளாக தர்பூசணி பிடிக்காது. இப்போ ரீசன்ட் டைமில் தான் இதை நான் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றேன். இப்போ இந்த 3 பேர்த்துல பப்ளு யாருக்கிட்ட போறான் அப்படிங்கிறத பார்ப்போம். கூப்பிடுங்க. அவன் எப்போதுமே இவ கூட தான் சேரும். கல்ல பையன். அவன் அக்காவை பாருங்க, வண்டி தர மாட்டாளா? எப்படி ஏமாத்துறான் பாரு அவன். முனிஷா கிட்ட ஃபர்ஸ்ட் போற மாதிரி போயிட்டு அப்புறம் ஏமாத்துறான் பாரு. ஓகே சொல்லிடுமா பப்ளு?
அந்த டேபை வாயிருந்தாலும் அழுதுரும். ஏறு 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 ஏறு, நீ உட்காரு, நான் வரும்போது உட்காந்துக்கிறேன். சீட்ல உட்காரு, அந்த வாரத்துக்கு போ. பப்பட்டி பாய். கண்ணாடி பார்க்கணும். நீ எங்க போற? வெயில்ல வந்தா மட்டும் பரவாயில்ல. நீ மண்டே விடு. நோட் பண்றது வேலை தெரியுமா? அவன் எல்லாத்தையும் சிசிடி கேமரா மாதிரி பழைய துணி எதாவது இருக்கா? என்ன சொல்றாங்க? கையில போட்டுட்டாங்க. இங்கேயும் நிப்பாங்க போலானா? இப்ப நம்ம வீட்டுக்கு போனோம்னு வை, என்ன எப்படி சொல்லி எப்படி போவியா? நாலப்படத்துல இருக்கும்போது எப்போதும் எங்களுக்கு ரம்ஜான் அப்ப பிரியாணி வந்துரும்னே. என் தங்கச்சிக்கு எவ்வளவு பெரிய கனவு வந்திருக்குன்னு பாருங்க. போட்டலாமா? எங்க அப்பா வேலை பெரிய செயின் மாதிரி நீ இதெல்லாம் சொல்லி தான் உங்க அப்பா ஏமாத்தி வச்சிருக்கீங்க. நான் நினைச்ச மாதிரி 4 தார் கார் வாங்கியிருக்கேன். நம்ம ஒரு ஊதா கலர் கார் பார்த்தோம்ல, அந்த காரு அதை விட பெரிய காரு, அது ஒரு 4 கார் வாங்கிட்டேன். சித்தப்பாவோட ஏமாத்தி வச்சிருக்கியா நீ? அந்த சோலார்ல வந்து ஒரு காட்டுக்குல காத்த வரட்டுமே வெளியில இறக்கி போட்டு படுத்து கிடந்தா எப்படியோ கடிச்சிருக்கு. லைட் போட்டா கொசு வந்துருதானே? ஆமா, லைட் போட்டா கொசு வரல. நீ வந்து இது பண்ணிருக்க, கண்ணாடி திறந்துருக்கல. ஆமா, எல்லாம் ஸ்பீடா போ, இங்க வெளிய போக கூடாது. பயமா தான் இருக்கு. ஆமா, இந்தியாச்சும் நீ பைக்ல வந்தா கூட பயப்படலாம். இப்போ கார் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, ஏசி பண்ணிட்டு தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனை பேர் இருக்கோம்? இவ்வளோ மாதிரி யாருமே காமெடி பண்ண முடியாது. ஐயோ, எங்களுக்கே சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியே வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவன் பேசுவா. அந்த அளவுக்கு பேசிட்டே வந்தா நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆகும். ஆமா, அது வேற அப்படின்னுட்டு. அந்த ரெக்கார்ட் ஆயிட்டு. நீ வேற ஏதாவது சொல்லிதான் கூட தெரிஞ்சிருக்காது. மீசைங்க காணோம். இந்த ஒரு பாடி படுத்து இருக்கு. தூங்கிட்டு கிடக்குது. ராத்திரி 10 மணிக்கு அறுவடையை பாரு, போக முடியாது போலயே. போயிருமா? போட்டோம் போட்டோம் போட்டோம். நெல்லு மேல ஏத்தனா சொல்லிடுவேன். நீ பேரவா அப்படி இல்ல, லைட்டா ஒதுக்குதுங்க அந்த இடத்துல. ஏத்த வேண்டாம். நைட்ல அறுவடை செய்தாங்க. 12 மணி வரை வெயில காலையில நிக்க முடியாது. நானு போட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல போட்டுங்க. உங்க வயல அறுத்தாச்சா? எம்மதானா? எங்க வயல்தான். இதெல்லாம் முன்னாடியே நடந்து வச்சு உளுந்து நட்டு வச்சுட்டாங்க. உங்க பாரு, வண்டி அறுத்துட்டு இருக்கு பாரு. இத்தனை பேர் பாதுகாப்போட போய் இவளையும் இந்த ஒருத்தி பேசிட்டு இருக்கா, எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கா. இவா தெரியுது. இங்க பாரு, அப்படியே திரும்பி. அவங்க வந்து வெக்கப்படுதாங்க, வெக்கம். ஓகே, நாங்க வந்து எங்க சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். வெளியே போ, வெளியே போ. பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்க சித்தி. நம்ம வீட்டு நாய் மாதிரி கிடையாது, நீ சொன்ன உடனே வெளியே போறதுக்கு.
சும்மா taste. அது சொல்ற மாதிரி எனக்கு பாருங்க. நாங்க ரம்ஜானுக்கு இதுவே கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினைச்சோம், பட் கிடைச்சிருச்சு. ஒரு முஸ்லீம் பிரதர் வந்து சித்தி கொடுத்துட்டாங்க. என்ன பிரியா? செம்ம டேஸ்ட். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நல்லா கறி நிறைய போட்டிருக்காங்க. என்ன எப்படி இருக்கு? நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்க பாருங்க, எழுத்துக்கள் தான் மிஸ்ஸா கையெடுத்துன்னு. உங்கள் வீட்டில் யாராச்சும் இப்படி ஃபோனை பார்த்து தானாக சிரிச்சிட்டு இருக்க பர்சன்ஸ் இருக்கா? இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னடா இப்போதானே பிரியாணி சாப்பிட்டாங்க, அதுக்குள்ளே நெக்ஸ்ட் சாப்பாடா அப்படின்னு நினைக்காதீங்க. பிரியாணி கொஞ்சமாக இருந்தனால எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் வயிறு ஃபுல்லாகிருச்சு அதை சாப்பிட்டு. இருந்தாலும் எங்கள் சித்தி வந்து டிஃபன் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லானதுனால தான் இவங்க இட்லி வேணுன்ட்டாங்க. நானுமே பேருக்கு சும்மா 2 இட்லி சாப்பிட்டேன். ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் 10 o'clock. நாங்கள் இனிமேல் தான் எங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதனால் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டோம். ஸோ இப்போ வந்து கிளம்ப போகிறோம். ஓகே பாய், நாங்கள் கிளம்புறோம். லீவ் விட்டோன்னே சொல்லு, உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துடும். ஓகே பாய் பாய். பேக் டு ஹோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானி வித்திகா. டாடா பாய்.